Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து மிஸ் ஆயிருச்சு, இல்ல தொலைஞ்சு போச்சு, இல்ல வந்து கார்டு வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, எப்படி வந்து புது கார்டுக்கு வந்து நம்ம ரீபிரிண்ட்டுக்கு வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்குறது அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜஸ்ட் வந்து ஒரு 45 rupees நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1 மந்த்துக்குள்ள உங்க வீட்டுக்கே வந்து தேடி வந்து வந்துரும். இதை எப்படி நம்ம வந்து பண்றது அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புளுக்கு வந்து ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆயிடுச்சு, ஆனால் கார்டு வந்து வரல. தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு கேட்டாலும் வந்து உங்களுக்கு இன்னும் வரலன்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்து எங்கேயுமே அழைக்க தேவையில்லை. கார்டு அப்ரூவல் ஆகி வந்துருச்சு, இல்லை கார்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு, கார்டு டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஜஸ்ட் 45 rupees நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும். உங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் மூலியமாக கொரியர் பண்ணி வச்சிடுறாங்க. ரொம்ப சிம்பிளாக இந்த ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அப்படின்னா tnpds.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்துக்கோங்க. அந்த வெப்சைட்டில் உங்களுடைய ரேஷன் கார்டில் ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் லிங்க் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபிலாம் போட்டு வெரிஃபை பண்ணி நீங்கள் உங்களுடைய டேஷ்போர்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸே இருக்கும். இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து வரும். இந்த இடத்துல நகல் மின்னணு குடும்ப அட்டை புதிய கோரிக்கை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நியூ விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவை நீங்கள் இங்கிலீஷில் அக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே வந்து ஆரஞ்சு கலரில் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து தமிழ்லேயே அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல தமிழ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ்லேயே வந்துடும். சரிங்களா? கண்டிப்பாக வந்து இணைய வழி பண பரிவர்த்தனை மேற்கொள்ள தேவையான விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. குடும்ப அட்டை, அதாவது ஃபேமிலி ஹெட்டோடைய தலைவருடைய பெயர், குடும்ப அட்டையோடைய அந்த 12 டிஜிட் நம்பரு, குடும்ப அட்டையில் பதிவு செய்யப்பட்ட அதாவது லிங்க்டு ஆன மொபைல் நம்பரு, மாவட்டம், தொகை, இது மட்டும் நீங்கள் இருந்தாலே போதும். நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குடும்ப அட்டை அச்சிட, அதாவது இந்த கார்டு வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 20 ரூபாயும், கொரியர் சார்ஜா போஸ்ட் சார்ஜா வந்து 25 ரூபாயும் அவங்க வந்து பே பண்ணுறாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 45 ரூபாய் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணாலே போதும். உங்கள் வீட்டுக்கே வந்து வந்துடுது. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே வந்துடுது. சரிங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்டு மிஸ் ஆயிருக்கு. ஏன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கியூஆர் கோடு இருந்தால் தான் ரேஷன் கடையிலேயே போய் நம்ம பொருள் வந்து வாங்க முடியும். சரிங்களா? அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் எடுத்து பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல கீழே இந்த இடத்துல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பணம் செலுத்துக அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. முதல்ல நம்ம வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரிக்வெஸ்ட்டுக்கு வந்து உள்ளே கொடுக்கணும். சரிங்களா? முதல்ல இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எஸ்பிஐ அந்த கலெக்ஷன் பேமெண்ட் வரும், பேமெண்ட் கெட்வே. இந்த இடத்துல வந்து பேமெண்ட் கேட்டகரி அப்படிங்கிற இடத்துல ஆன்லைன் பேமெண்ட்னு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இந்த இடத்துல ஃபேமிலி ஹெட்டோடைய நேம் கொடுத்துருங்க, ரேஷன் கார்டு நம்பரை கொடுத்துருங்க, ரேஷன் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பரை கொடுத்துருங்க. அதே மாதிரி டிஸ்ட்ரிக் எதுவும் அந்த டிஸ்ட்ரிக்டை கொடுத்துருங்க. சரிங்களா? கொடுத்து முடிச்சுட்டு ரீமார்க்லாம் நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை. நீங்கள் இண்டிவிஜுவலாக இருந்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கொடுங்க, இல்லை கார்பரேஷன்னா கார்பரேஷன் கொடுங்க, சாரி கார்பரேட்னா கார்பரேட் கொடுங்க. சரிங்களா? பொதுவாகவே அந்த ரேஷன் கார்டு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? அப்படிங்கிறனால இந்த இடத்துல இண்டிவிஜுவல் கொடுத்துட்டு அவங்க பேர், அவங்க மொபைல் நம்பர், அவங்க டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல ஐ ஹாவ் ரீட் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிற இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு இந்த கேப்சா கோட் அப்படியே பார்த்து இந்த இடத்துல ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதில் கேட்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் பேர், உங்களோட ரேஷன் கார்டு நம்பர், உங்கள் மொபைல் நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல அந்த 45 ரூபாயை எது மூலிமா நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குது. நீங்கள் எஸ்பிஐயில் நெட் பேங்கிங் வச்சிங்கன்னா டேரெக்டாக அதுலேயே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பேங்க் சார்ஜை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து போகும். சரிங்களா? நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா யூபிஐ மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? பட் இப்போதைக்கு இதில் யூபிஐ இஸ் நாட் அவைலபிள் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் வந்து பேமெண்ட் மெத்தட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி கூட அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணிடுங்க அந்த 45 ரூபீஸை. ஓகே, இப்போ நம்ம டெபிட் கார்டை யூஸ் பண்ணி 45 ரூபீஸ் ஆன்லைனில் நம்ம அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டோம். சரிங்களா? பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து டவுன்லோடு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பே நீங்கள் வந்து மூவ் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும். சரிங்களா? உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் சிஸ்டத்தில் பண்ணுறீங்கன்னா சிஸ்டத்தில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் வந்து இப்போ வந்து சேவ் பண்ணிக்கிறேன்.
ஓகே. இப்போ வந்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம்ல. இந்த இடத்துல பணம் செலுத்துங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டோம். இப்போ 2வது ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா, நகல் குடும்ப அட்டை அச்சிடும் செய்யும் முறையின் தொடர்பும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க இல்லையா? இத வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா, அவங்க ஃபேமிலி ஹெட் எல்லாம் பேருமே கரெக்ட்டா அந்த இடத்துல இருக்கும். அவங்க ஃபேமிலி ஹெட், அவங்களுடைய அட்ரஸு, அந்த ஃபேமிலியில எத்தனை மெம்பர் இருக்காங்களோ எல்லாமே உங்களுக்கு காட்டும். இதே மாதிரி இருக்கக்கூடிய டேட்டா தான் வந்து இப்போ பிரிண்ட் ஆகக்கூடிய இடத்துலயும் உங்களுக்கு வரும். சரிங்களா? இந்த இடத்துல மறுபதிவு கோரிக்கை வகை அப்படிங்கிற ஆப்ஷன் இந்த இடத்துல அட்டை தொலைந்ததற்கான, தவறவிட்டதற்கான அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அட்டை வந்து பிளர்வுகள் அப்படிங்கிற ஆப்ஷனை கூட நீங்க குடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து அட்டை வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து சரியான ரீசனை நீங்க இந்த இடத்துல தமிழ்ல வந்து டைப் பண்ணாலே போதும். சரிங்களா? காரணம்ங்கிற இடத்துல வந்து அட்டை தொலைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல குறிப்பு எண் அப்படிங்கிற இடத்துல அந்த நம்ம ₹45 வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை இந்த இடத்துல போட்டுட்டு நீங்க எந்த டேட்ல வந்து ₹45 பே பண்ணீங்களோ அந்த டேட்டை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து அந்த பிடிஎஃப் வந்து நான் சேவ் பண்ணி வைக்க சொல்லியிருந்தேன். அதை சேவ் பண்ண அந்த பிடிஎஃப் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க வந்து செலக்ட் பண்ணி உள்ள போட்டுருங்க. சரிங்களா? இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பதிவேற்று அப்படிங்கிற ஆப்ஷனை மறக்காம கொடுத்துருங்க. இப்போ பதிவேற்றுங்கிற ஆப்ஷன்ல மேல வந்து பாருங்க, கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்தா மட்டும்தான் உங்களுக்கான அந்த பேமெண்ட் ரெசிப்ட்டை நீங்க வந்து அட்டாச் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க ₹45 பே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரூஃப் தான் இது. சரிங்களா? கவர்மெண்ட் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. கரெக்ட்டா நீங்க வந்து ₹45 வந்து பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிரிண்டிங்க்கு அந்த ஆஃபீஸ்க்கு உங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வைப்பாங்க. அவங்க பிரிண்ட் போட்டு நீங்க குடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிருவாங்க. இப்போ ஆக்சுவலா நான் எல்லாமே வந்து குடுத்துட்டேன். நம்ம பேமெண்ட் சம்மந்தமா இருக்கக்கூடிய அந்த ரெசிப்ட் நம்பரு, அதாவது நம்ம ஆன்லைன்ல பே பண்ணியிருந்தோம் இல்லையா? அதுக்கான ரெசிப்ட் நம்பரு, அந்த டேட்டு, எவ்வளோ அமௌண்ட் அது ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கு. நம்ம அதுக்கான ப்ரூஃப் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். எல்லாமே குடுத்து முடிச்சதுக்கப்புறம், மேல நான் குடுத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அச்சிட பண்றதுக்கு சரியானவை அப்படிங்கிற உறுதி செய்கிறேன் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், தொடர அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு ஆப்ஷன் வந்து வரும். உங்கள் கோரிக்கை வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது. குறிப்பு எண் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த நம்பர் வரும். கண்டிப்பா கவனமா இந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைரியில வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இத வச்சு தான் நீங்க வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ண முடியும். ரேஷன் கார்டு வந்து பிரிண்ட் ஆயிருக்கா, ஆகலையா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ண முடியும். அது எப்படி செக் பண்றது அப்படிங்கிறதையும் சொல்றேன். இந்த இடத்துல முகப்புக்கு செல்கங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆயிரும். இதுல வந்து பாருங்க, நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்தின் நிலையை தெரிந்து கொள்ளன்னு இருக்கு பாருங்க. இத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, நம்ம காப்பி பண்ண அந்த நம்பரை போட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணி பதிவு செய்ய அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ விண்ணப்பம் பதிவு நிலையில் உள்ளது. அதாவது நம்ம ஜஸ்ட் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அந்த விண்ணப்பம் வந்து அவங்க நம்ம அமௌண்ட்லாம் பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அவங்க வந்து செக் பண்றதுக்கு விண்ணப்பம் வந்து ஒப்புதல் அளிக்கணும். அது ஒப்புதல் அளிச்சதுக்கப்புறம் அந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா வந்து அச்சிடப்படும். சரிங்களா? பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜர். இதை யூஸ் பண்ணி நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கார்டு மிஸ் ஆயிடுச்சு, தொலைஞ்சு போச்சு, கார்டு வந்து டேமேஜா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, இந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணி ₹45 ஜஸ்ட் பே பண்ணீங்கனாலே போதும். உங்க வீடு தேடியே வந்து பார்த்தீங்கன்னா இப்பலாம் வருது. ஆனா கொஞ்சம் டிலே ஆகுது. இந்த பேன் கார்டு, ஓட்டர் ஐடி மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் வரல. 1 மந்த்துக்குள்ள நம்மளுக்கு வந்து டைம் எடுத்துக்கிது. அதுக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு கார்டு வந்து வீட்ட தேடி வந்துரும். போஸ்ட்மேன் வந்து ரேஷன் கார்ட எந்த நம்பர் குடுத்து நீங்க லிங்க் பண்ணியிருக்கீங்களோ, அந்த நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி உங்களுக்கான கார்ட வந்து ப்ரொவைட் பண்ணிருவாங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.